நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் மீனம் ராசி அன்பர்களுக்கு புதன் சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். 31/7/2026 அன்று மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார். ஒரு 15 நாட்கள் சூரியனோடு குருவோடு கடகராசியில் புதன் சஞ்சாரம் செய்வார். 2/8/2026 அன்று சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். உங்களுக்கு 7ஆம் இடம். கன்னிராசியில் சுக்கிரன் நேசமாக செல்வார். புதன் சுக்கிரனை பற்றி முதலில் காணலாம். புதன் கல்விக்கும் அறிவுக்கும் படிப்புக்கும் தரகு புரோகர் கமிஷன் வியாபாரம் சினிமாத்துறை கலைத்துறை நடிகர்கள் 2 முகம் 2 வேஷம் 2 பேச்சு காதல் தாய் மாமன் உறவு பெண் சகோதரிகள் பெண் குழந்தைகள். காலபுருஷனுக்கு 3 6ஆம் வீட்டின் அதிபதி புதன். அதாவது தைரிய வீரியத்தையும் புதன் தான் கொடுக்கணும். சத்துரு பகை கடன் உத்தியோக உழைப்பையும் புதன் தான் கொடுக்கணும். காலபுருஷனுக்கு 2 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன். அதாவது குடும்பம் பணம் பொருளாதாரத்தையும் சுக்கிரன் தான் கொடுக்கணும். ஒருவருக்கு வாழ்க்கை துணையும் சுக்கிரன் தான் கொடுக்கணும். சுக்கிரன் செயற்கைத்தனம், அதாவது ஆடம்பர வசதி வாய்ப்புக்கும் சுக போகத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். புதன் சுக்கிரன் பெயர்ச்சியின் மூலம் மீன ராசி என்பளுக்கு ஏற்படும் பலன்கள் காணலாம். மீன ராசி என்பளுக்கு கடந்த 1.5 மாதமாக 4ஆவது வீட்டிலே புதன் செல்லும் போது படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படிச்சிருப்பீங்க. படிப்பில் ஒரு தெளிவு அறிதல் புரிதல் மிகச்சிறப்பாக இருந்திருக்கும். 4ஆவது வீட்டிலே புதன் செல்லும் போது கடந்த 1.5 மாதம் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்றிருக்கலாம். தேர்வு எழுதினவர்கள் வெற்றி பெற்றிருக்கலாம். அதே மாதிரி சொந்த பந்த உறவுகள் நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக செல்வாக்காக இருந்திருப்பீங்க. பார்த்தீங்கன்னா கடகராசி புதனுக்கு பகை வீடு. கடகத்திலே புதன் செல்லும்போது குழந்தைகளிடம் குழந்தைங்க படிப்பில் குழந்தைங்க விளையாட்டில் நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும். குழந்தைங்க படிக்கிறாங்களா இல்லையா, நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு விளையாடுறாங்களா இல்லை சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு உங்கள் பிள்ளைங்க மேலே நீங்கள் அதிக கவனம் செலுத்தணும். உங்கள் பிள்ளைங்களை கண்காணிக்கணும். ஏன்னா கடகராசியில் புதன் செல்லும்போது சேராத நண்பர்களுடன் கூடாத நண்பர்களுடன் கூடி கெட்டு போயிடுவாங்க. அப்புறமேட்டு படிப்பு நிறுத்தி அவங்க இளம் வயதிலேயே படிப்பு கிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். மீனராசிக்கு 5ஆவது வீட்டிலே புதன் செல்வது உங்கள் குழந்தைங்க விளையாடும்போது கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஆழமாக தண்ணி இருக்கக்கூடிய இடத்தில் குதிக்காமல் பார்த்துக்கணும். தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல உங்கள் குழந்தைகளை போக வேணான்னு சொல்லணும். 15 நாளாக இருந்தாலும் இந்த 15 நாட்களில் பிரச்சனை என்பது அசிங்கம் என்பது அவமானம் என்பது கலகம் என்பது இந்த புதன் ஏற்படுத்தி விடுவார். ஏன்னா மீனராசியில் புதன் நேசம். அந்த நேச கிரகம் 5ஆவது வீட்டில் செல்லும்போது மன நிம்மதியற்ற தன்மையை உண்டாக்கிறோம். கடகராசியில் புதன் செல்லும்போது சினிமா துறையில் இருப்பவர்கள் நடிகர்கள் நடிகைகள் சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் புதிய புதிய வாய்ப்பு தேடி வரும். இப்போ 2 வேஷம் இல்லை 10 வேஷம் போடலாம். 2 வாரத்தில் 10 விதமாக நீங்கள் திருப்பி திருப்பி மக்கள் உங்களை விரும்புகிற வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் பேசலாம். 5ஆவது வீட்டிலே கடகராசியிலே புதன் செல்லும்போது எத்தனை வேஷம் வேண்டுமானாலும் போடலாம். உங்கள் முகத்தை 10 விதமாக காமிக்கலாம். உங்கள் பேச்சை எப்படி வேணாலும் பேசலாம். புதன் 5ஆவது வீட்டில் செல்லும்போது சினிமா துறையில் கலைத்துறையில் இருப்பவர்கள் பிரபலமாகலாம். கடகராசியில் புதன் செல்லும்போது அம்மா பாட்டி மனைவி பெண் குழந்தைகள் பெண் சகோதரிகள் பெண் நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவியாகவும் ஒத்தாசையாகவும் இருப்பாங்க. உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க. ஏன்னா கடகராசியில் புதன் செல்லும்போது புதனுக்கு சந்திரன் பகை. ஆனால் சந்திரனுக்கு புதன் நட்பு தான். மீனராசிக்கு 5ஆவது வீட்டிலே புதன் செல்லும்போது
குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தில், குழந்தைகள் படிப்பு சார்ந்து இந்த காலகட்டத்தில் அவங்க விஷயத்தில் நீங்கள் வந்து முன் கவனம் எடுத்து செயல்பட வேண்டும். மீனராசிக்கு 3 8ஆம் வீட்டின் அதிபதி 7வது வீட்டிலே நேசமாக செல்வார். கோச்சாரத்தில் 7ஆம் வீட்டில் சுக்கிரன் வருவது காரகோ பாவனஸ்தி. எதில் அப்படின்னா கலத்தரஸ்தானத்தில். உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிலே நேசமாக செல்லும்போது பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ நீண்ட தூரம் போகிறீங்க, உங்களுடைய பொருட்களை பத்திரமா பார்த்துக்கணும். 7ஆம் வீட்டில் சுக்கிரன் நேசமாக செல்லும்போது பயண போக்குவரத்தில் உங்களுடைய பொருளை வந்து தவற விட்டுட்டு வந்துடலாம். 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை விரும்பி இஷ்டப்பட்டு சந்தோஷப்பட்டு கேட்குறத வாங்கி கொடுக்கணும். இல்லைன்னா வந்து கணவன் மனைவிக்குள் ஒரு விருப்பு வெறுப்பு ஒரு பிரச்சனை வந்துடும். கோச்சாரத்தில் 7ஆம் வீட்டில் சுக்கிரன் வரும்போது வாழ்க்கை துணையிடம் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அவங்க கேட்டது விருப்பப்பட்டது நீங்கள் வாங்கி கொடுக்கணும். அதுக்கெல்லாம் பணம் காசு செலவாகும். 3ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் நின்று மீனராசியை பாரு செய்யும்போது சிலருக்கு வந்து எதிர்பாராத பயணங்கள், எதிர்பாராத உங்களுடைய பயணங்கள் ஏற்படும். வராத செல்வாக்கு கூட தேடி வரும். சிலர் வந்து தங்க நகை எடுக்கலாம், புதிதாக வீடு கட்டலாம், புதிதாக 2 வீலர் வண்டி வாங்கலாம். புதிதாக வராத செல்வாக்கு வருவதற்கும் வாய்ப்புண்டு. 7வது வீட்டிலே 3ஆம் அதிபதி நேசமாக செல்லும்போது அடுத்த 1 மாதம் யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போட்டுறாதீங்க. யாருக்கும் நான் இருக்கிறேன் அப்படின்னு முன்னாடி போய் நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுக்காதீங்க. ஏன்னா 7வது வீட்டிலே சுக்கிரன் நேசமாக செல்கிறார். உங்களுக்கு வந்து 3ஆம் வீட்டு அதிபதி. 3வது வீட்டு அதிபதி நேசமாக செல்லும்போது மீனராசி என்பர்கள் யாருக்குமாவது ஜாமீன் கையம் போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. யாருக்காவது முன்னின்று நீங்கள் போய் பஞ்சாயத்து பேசுனீங்கன்னா நீங்கள் தான் வந்து பிரச்சனையை சந்திக்கணும். இளைய உடன் பிறந்தவர்களிடம் தம்பி தங்கைகள் இருந்தாங்கன்னா அவங்களிடம் கருத்து மோதல்கள் இல்லாமல் மீனராசி என்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா 3க்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் நேசமாக செல்கிறார். இப்போ வந்து வெளிநாடு மூலம் அயல்நாடு மூலம் பணம் வரணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து இந்த காலகட்டத்தில் லேட் ஆகும். வர வேண்டிய நேரத்தில் வராமல் போகலாம். ஏன்னா கோச்சாரத்தில் 7ஆம் வீட்டில் சுக்கிரன் வருவது காரகோ பாவனஸ்தி. வாழ்க்கை துணைக்கு வயிற்று வலி, வயிறு சார்ந்த பிரச்சனை, வாழ்க்கை துணைக்கு வந்து அல்சரு, சுகர், ப்ரெஷர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் வந்து வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் மீனராசி என்பர்கள் கூடுதல் கவனம் எடுத்து அடுத்த 1 மாதம் செயல்பட வேண்டும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே 7ஆம் இடம் வந்து காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். அப்போ வந்து உங்கள் வாழ்க்கை துணைக்கு தான் வயிறு சார்ந்த பிரச்சனை வரும். உங்கள் குடும்ப நபர்களுக்கு அண்ணனுக்கோ அக்காவுக்கோ அம்மாவுக்கோ இப்படி வந்து வயிறு சார்ந்த அல்சரு, கிட்னி சார்ந்து, சிறுநீரகம் சார்ந்து இந்த வயிறு சார்ந்த பிரச்சனை வர்றதெல்லாம் மீனராசி அன்பர்களுடைய குடும்பத்தில் தான். அது வந்து இந்த காலகட்டத்தில் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.